ஆன்லைன்லங்கும்போது எனி டைம் நம்ம அதாவது இந்த அருள்வாக்கு பார்க்குற நேரம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நான் கண்டிப்பாக அருள்வாக்கு ஃபோனில் நீங்கள் கால் பண்ணால் எடுத்துப்பேன். இப்போ நிறைய கால்ஸ் வருது, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, நிறைய கால் வருது, அட்டன் பண்ணல, 10 முறை பண்ணியிருக்கிறேன். காரணம் வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் நேரில் உட்காந்து அருள்வாக்கு பார்க்கும்போது ஒரு ஆள் நம்ம முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்கன்னா அவங்கள விட்டுக்கிட்டு நம்ம ஃபோனை எடுத்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வந்தவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பாங்க. அதனால அந்த நேரத்தினால தான் நம்ம ஃபோன் எடுக்க முடியாத போகுது. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மன்னிப்பு. ஏன்னா நான் அந்த நேரத்தில் அவங்க கால் பண்ணுறாங்க, சிலவங்க காசு போட்டு கூட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு தான் நான் ஃபோன் எடுக்கிறேன். அது என்னுடைய தவறு. என்னன்னா அதிகமாக ஆளுகள் உட்கார்ந்துருக்கனால எனக்கு அந்த நேரத்தில் ஃபோன் எடுத்து பேச முடியாது. பொதுவாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி இந்த நாளுகளுக்கு சிறப்பாக இன்னும் இங்கே அருள்வாக்கு பார்க்குற நேரடியாகவே நம்மளை பார்க்க வராங்க அதிகமாக இருப்பாங்க. அதனால் அன்னைக்கு அருள்வாக்கு சொல்கிறதுனால ஃபோன் எடுக்க முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணாமல் மற்ற நேரம் தவிர்த்து அன்னைக்கும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். மற்ற மாதிரி அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அந்த மதியம் வரைக்கும் 1 மணி வரைக்கும் அம்மா அருள்வாக்கு இருக்கும். அதை மட்டும் மற்ற நேரத்தில் நீங்கள் கால் பண்ணாலும் இருக்கும். எல்லா நாளும் ஃபோனில் பார்த்து நம்ம பிரசன்னம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நேரில் வர வந்துச்சுன்னா அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுகளும் இருக்கும்.